வாங்க மகளின் மர்மலை ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னும் எழுதணுமா? ஆ ஆ ஆமா சின்னம்மா, அது கூச்சமா இருக்கு. சின்ன தம்பியும் துளசிக்கிட்டே நீங்களே இது மாதிரி அம்முக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சின்னம்மா இவ்ளோ சொல்லிட்டீங்க, ஆ இப்ப தூக்கி போட்டு சொல்லுங்க. கூச்சப்படாம நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கிறாங்க. இதை பாண்டியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஐ லவ் யூ. இதை கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிக்கு அதிர்ச்சியா இருக்கு. துளசிக்கு தான் லவ் சொல்றாங்கட்டு. அவர் விடுங்க. டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா துளசிக்கிட்டே லவ் சொல்வா? இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவன் சும்மா விட மாட்டாங்களா பேசிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் உன்கிட்ட என்ன வார்த்தை சொல்றான்? அதுக்கு நீ சாதாரணமா விடுன்ற. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நான் சொன்னதே வேற என்ன, அவங்களுக்கு இல்லைன்னு அப்படிங்கிறாங்க. ஐ லவ் யூ தானே சொன்னேன். சொல்றான் இல்ல உனக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஆமா அவர் என்கிட்ட ஐ லவ் யூ தான் சொன்னது, ஆனா எனக்கு இல்லை அப்படிலாம் பார்த்தீங்கன்னா துளசி சொல்றாங்க. ஐ லவ் யூ சொன்னாருதான். துளசி கிட்ட அந்த ஐ லவ் யூவை சொல்லல. என்ன துளசி சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி குழப்புற அப்படின்னு பாண்டி சொல்றாங்க. ஆனா வளர்ற நான் உளரல. ஐ லவ் யூ சொன்னது அவரோட அம்முக்கு. அவர் அம்முக்காக தான் இது மாதிரி அவர் ஐ லவ் யூ சொன்னது, அவர் எனக்கு ஒன்றும் சொல்லலை அப்படிலாம் தான் தெளிவாக சொல்றாங்க. நீங்க இந்த லெட்டர் கொடுக்கறதுக்காக சின்னம்மாட்ட எழுதிட்டு இருந்தாங்க. இந்த லெட்டரை வாங்கி நீங்களே பாருங்க, இந்த லெட்டருக்காக தான் நான் அப்படி பேசினேன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இப்ப புரியுதானே? சரி இந்த சரி சின்ன தம்பி, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லைன் சொன்னீங்க, சொல்லு சின்ன தம்பி அப்படின்னா ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. கரெக்ட் தம்பி. லவ் யூ. நான் சொல்றது மாதிரி சொல்லு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாங்க. இதை விட்டு பாண்டிக்கு அதிர்ச்சி ஆகுது. உண்மையிலேயே தான் சொல்லிட்டு ஐ லவ் யூ அம்மு. போதும் அம்மா. எழுதின வரைக்கும் போதும்மா, இதே நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. பாண்டிக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, அமைதியாக போயிடுறாங்க. அம்மாட்ட கொடுக்க போறப்ப வேற ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுது. அதான் அது சொல்லுங்க. வேற என்ன சின்ன தம்பி வாங்கி கொடுக்க போற, நீங்க ஏதாச்சும் சொல்லுமா, கம்மல் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாமாங்கிறாங்க. ஜிமிக்கி மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாமா? சரி. அப்பனா நம்ம போயிட்டு ஜிமிக்கே வாங்கி கொடுக்கலாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி சொல்றாங்க. சூப்பர் வாங்குறாங்க. ஜிமிக்கே வாங்கி கொடுங்க. ஜிமிக்கி பார்க்கணும். ஜிமிக்கி இருந்தா காட்டுங்க. அதுக்கு அடுத்தபடி சின்ன தம்பி ஒரு ஸ்டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டிசைன்லாம் பார்க்குறாங்க. இதோ காட்டுறேன். சின்ன தம்பி அவ்வளோ ஆர்வமாக பார்க்குறத பார்த்துட்டு நம்ம துளசிக்கு பொறாமையாக இருக்கு. பார்க்குறீங்களோ, அதுவே அழகாக தான் இருக்கு. பண்ணுங்க, நல்லா தான் இருக்கும். சின்ன தம்பி நீங்கள் எடுக்கிற எல்லா டிசைனும் நல்லா தான் இருக்குது, உங்கள் செலெக்ஷன் சூப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி பாராட்டுறாங்க. தெரிஞ்சா உங்க முடிவை மாத்திப்பீங்களா? நீங்கள் ஏமா இந்த மாதிரி சொல்கிறீங்க? இது மாதிரி நான் அவள் எந்த ஒரு இது சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அவளை நான் ஏற்றுப்பேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, அவ எந்த மாதிரி இருந்தாலும் சரி, துளசி நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பற்றி என்ன கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க.